வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் கார்த்திகா ஃப்ரம் Craze யூடியூப் சேனல். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ராயல் ஈவி மெட்டாலிகா மோட்டார்ஸ் ஆத்தரைஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆபீஸ் அங்கதான் நின்றுட்டு இருக்கோம். இது எங்க பிளேஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்ல தான் பிளேஸ் ஆயிருக்கு. நம்ம இப்ப உள்ள போய் அவங்களோட பிராண்ட்ஸை பத்தியும் அவங்க டீடைல்ஸை பத்தியும் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் சார். வணக்கம். Craze யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கோம் சார். வாங்கம்மா உட்காருங்க. Thank you சார். வணக்கம். வணக்கம் சார், உங்களை பத்தி சொல்லுங்க சார். வணக்கம்மா, என் பேர் ராஜ் கபூர். நான் ஒரு BE மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஒரு 22 இயர்ஸ் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ். R&D மெஷின் ஷாப், சொந்தமா ஒரு மெஷின் ஷாப்பும் இருக்குது. இப்போ ஒரு 4 இயர்ஸ் வந்து டூல் ரூம்ல அப்ராட்ல ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரி வரைக்கும் இந்த மாதிரி பல எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சுட்டு இப்போ வந்து பிசினஸ்க்கு வந்திருக்கோமா. ஓகே சார், நீங்க ஏன் சார் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பண்ணணும், இந்த பிசினஸ்க்குள்ள வரணும்னு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு? வெரி வெல். இப்போ என்னன்னா, இன்னைக்கு வந்து அப்லிஃப்ட் ஆயிட்டு இருக்க பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு தான். எலக்ட்ரிக்கல் 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து எலக்ட்ரிக்கல்ல மாறிட்டு இருக்கு. ஈவன் பெரிய பெரிய ஜெயின் பிளேயர்ஸ் ஆடி பென்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ல போயிட்டாங்க. 2 வீலர் ஃபீல்ட்லயும் பாத்தீங்கன்னா டிவிஎஸ் ஹோண்டா எல்லாருமே வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் போயிட்டாங்க. அப்பயே நம்மளும், ஏன்னா இதுதான் எனர்ஜி பிசினஸ்ங்கிறது நல்லா தெரியுது, அப்பயே நம்மளும் இவி பிசினஸ் பண்ணக்கூடாதுங்கிறத நான் டிசைட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இவியோட இண்டஸ்ட்ரிக்குள்ள நான் வந்தேன். அதான் இவிக்கு வந்த ரீசன். ஓகேங்க சார். இப்போ உங்களோட பிராண்ட் பாத்தீங்கன்னா ராயல் ஈவி. இந்த பிராண்ட சூஸ் பண்ணோம்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? வெரி குட். நானும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15 பிராண்ட்ஸ் நான் ஆராய்ச்சி பண்ணேங்க. ஃபார் இன்ஃபர்மேஷன் ராஃப்ட் நிறைய இருக்கு, நேம் சொல்ல விரும்பல. எல்லா பிராண்டையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நம்ம ராயல் ஈவில பாத்தீங்கன்னா ஆல் அண்டர் ஒன் ரூஃப், ஒரு குடையின் கீழ் அனைத்து விதமான மாடலும் அவைலபிள்ங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சுங்க. 3 டைப் ஆஃப் நான் ரெஜிஸ்டர் மாடலு, ஒரு லோடரு, ஷோரூமு, பைக்கு, ரெஜிஸ்டர் மாடல் ஸ்கூட்டர் 3, இந்த மாதிரி எல்லாமே அவைலபிள் இருக்கு. ஒரே காரணத்தினாலதான் வந்து நான் வந்து ராயலை சூஸ் பண்ணேன். ஒண்ணு, நான் வந்து ஃபர்ஸ்ட் ராயலை விசிட் பண்ண ஃபேக்டரி விசிட் பண்ணல. அவங்களோட நெட்வொர்க் எங்க ஸ்ட்ராங்கா இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஹைதராபாத் பக்கத்துல, அங்கதான் நான் விசிட் பண்ணேன். அங்க டீலர்ஸோடைய ரெஸ்பான்ஸ், டீலர்ஸோட குவாலிட்டி ஃபீட்பேக் இது எல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து ப்ராக்டிகலி விசிட் பண்ணேன் அந்த ஸ்டேஜ்ல. இதுதான் வந்து ராயல் சூஸ் பண்ண காரணம். ஓகேங்க சார், இந்த பிராண்ட்ல நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க, இந்த பிராண்ட்ல இருக்கிற சிறப்பம்சங்களை பத்தி சொல்லுங்க சார். வெரி வெல். சிறப்பம்சம்னா லித்தியம் பெராபாஸ்பேட் பேட்டரி. ஓகேங்களா, பேட்டரி வந்து இப்போ வந்து எல்லா செல்ஸுமே கிரேட் பண்ணி போடுறாங்க. முதல்ல கூட வந்து பாத்தீங்கன்னா கிரேடிங் பண்ண ஆப்ஷன் இல்ல. இன்னைக்கு வந்து நம்மளோட எலக்ட்ரிக் பேட்டரிஸ் அனைத்துமே வந்து கிரேட் பண்ணி கொண்டு வரதுனால உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து டெஃபினட்டா மிஸ்டேக் வராது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் தி வெஹிக்கிள் இஸ் குட். வெஹிக்கிள் வந்து ஒரு நல்ல ஒரு தரமா இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப காம்ப்ளிகேஷன் கிடையாது. மற்ற மாடல்ஸ் மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேஷன் கிடையாது. அதெல்லாமே நமக்கு இதுல ஒரு பெரிய வெற்றிங்க. ராயல்ல வந்து பெரிய வெற்றி. இன்னொன்னு சொல்ல போனா இதுல இருக்க மாடல்ஸ் தான் நமக்கு மெயின் அட்வான்டேஜ். இத்தனை மாடல்ஸ் உள்ள பிராண்ட் எவனுமே கிடையாது, யூ கேன் சே ப்ரௌட்லி. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் மாடல்ல நிறைய இருக்குது, நான் ரெஜிஸ்டர் மாடல். பட் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மாடல் 1 மாடல் வச்சுதான் அவங்க மார்க்கெட்ல மூவ் பண்றாங்களே தவிர்த்து எல்லா மாடலுமே இன்னும் கொண்டு வர முடியல அவங்களால. இதுதான் வந்து ராயலோட ஸ்பெஷாலிட்டி. ஆல்மோஸ்ட் 3 நான் ரெஜிஸ்டர், ஒரு கிளாடியேட்டர் ஒரு மாடல், சோட்டு, அப்புறம் வந்து டிராங்கோ ரெஜிஸ்டர் மாடல், ஸ்டேட் அப்ரூவல் எல்லாம் முடிஞ்சது. நம்ம வந்து ஆர்டிஓ அப்ரூவலுக்காக வெயிட்டிங் நம்ம பண்ணிடுவோம். ஓகே சார், இப்போ இவி வெஹிக்கிள்னு போயிட்டோம்னா சர்வீஸ் பத்தி நிறைய இஷ்யூஸ் இருக்குங்க சார். நம்ம பிராண்ட்ல வந்து சர்வீஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். வெல், லித்தியம் அயன் பேட்டரிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ்லி இருந்ததுங்க லெட் ஆசிட் லித்தியம் அயன் பேட்டரி. இது 2 பேட்டரியும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏக பிரச்சனை இருந்தது. ஃபயர் ஆனது கூட எல்லாமே வந்து இவி லித்தியம் பெராபாஸ்பேட் பேட்டரி கிடையாதுங்க. லித்தியம் அயன் பேட்டரி மட்டும்தான் வந்து ஃபயர் ஆச்சு. அதனால அது நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இவி ஃபீல்டு, லித்தியம் பெராபாஸ்பேட். இன்னொரு சர்வீஸ் சப்போர்ட். இப்ப நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம் டவுட்னு சொல்லி நம்ம சர்வீஸ் பர்சன்ஸ் அங்க வைஷாக் கால் பண்ணோம்னா வெரி குட் இமீடியட் ரெஸ்பான்ஸ்.
அதே மாதிரி ஸ்பேர்ஸ் இமீடியட்டா வேணும்னா ட்ரெயின்ல நமக்கு ஷிஃப்ட் பண்ணி தராங்க, இல்லது டெலிவரி கொரியர்ல போடுறாங்க. ஏதோ கொரியர்ல போடும்போது பாத்தீங்கன்னா வித்தின் 4 to 50 days வந்து நமக்கு வந்துருது. ஸோ கஸ்டமர் இஸ் ஹாப்பி வித் தோஸ் திங்ஸ். மெயினா தேவை நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே சார், இப்போ வந்து நீங்க கேரளா அண்ட் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா இருக்கீங்க. இப்போ எவ்வளவு டீலர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்க சார்? வெல், நாங்க இப்போதைக்கு தமிழ்நாட்டுல ஒரு 12 டீலர், ஒரு 200 வண்டி வித்திருக்கோமா. பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டோ, பெரிய விளம்பரம், பெரிய ஒரு கேம்பெயினோ இல்லை எதுவுமே நாங்க இது வரைக்கும் பண்ணதில்லை. எங்களோட பிராண்ட ப்ரொமோட் பண்ணோம், சோசியல் மீடியா மட்டும்தான் நாங்க ப்ரொமோட் பண்ணோம். அதுல வந்த ஜெனரேஷனை, லீட் ஜெனரேஷன் வந்து ப்ராப்பரா நாங்க யூஸ் பண்ணோம். கம்பெனிக்காரங்களும் எங்களுக்கு அந்த லீட் ஜெனரேஷன் ஹெல்ப் பண்றாங்க. அது வந்து மிகப்பெரிய சக்சஸா இருக்கும். இப்போ லாஸ்ட் வீக் வந்து எக்ஸ்போல பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தோம், நல்ல ரெஸ்பான்ஸ் கிடையாது இதுல. ஓகே சார், இப்போ 200 வண்டி வச்சிருக்கீங்கன்றீங்க, கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் எப்படி இருக்குங்க சார்? அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க? சர்வீஸ்க்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட வேண்டியிருக்கு தவிர சர்வீஸ் பண்ணி கொடுங்கிற அளவுக்கு கஸ்டமர் யாரும் கிடையாது நமக்கு. ஏன்னா வண்டியோட குவாலிட்டி அப்படி, அது வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் எல்லாத்துலயும். ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். ஓகே சார், நம்ம கிட்ட இருக்கிற மாடல்ஸ் வண்டிகளை பத்தி நம்ம போய் பார்க்கலாங்களா? எஸ், அதுக்கு வந்து என்னோட பார்ட்னரை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். ஹி இஸ் டெக்னிக்கலி சவுண்ட் பர்சன் இன் மார்க்கெட் டெக்னிக்கல் ரீஜன்ஸ். ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் எல்லாம் பாத்துக்கிறது வந்து என்னோட பார்ட்னர். ஸோ அவருக்கு தான் வந்து மாடல்ஸ், அதோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாமே நல்லா தெரியும். ஹி இஸ் மை பார்ட்னர் மிஸ்டர் ரகுநாதன். வணக்கம் சார், உங்களை பத்தி சொல்லுங்க. வணக்கம் மேடம், என் பேர் ரகுநாதன். நான் வந்து அவரோட பார்ட்னர். நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் முடித்தேன். அதுக்கப்புறம் 2-3 கம்பெனிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். Last 10 years I am having on business. It is sheet metal press work. We are a manufacturer of cargo container bodies. And later, from the past year, we both joined and started this concern. Okay sir, நம்ம இப்ப வண்டியில போய் பார்க்கலாங்களா? கண்டிப்பா வாங்க. நம்ம கிட்ட இப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 நான் ரெஜிஸ்டர்ட் மாடல் ஸ்கூட்டர்ஸ் இருக்கு. ஓகே. ஒன் இஸ் வேகாஸ், மேஸ் அண்ட் K2. ஓகே சார். இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நான் ரெஜிஸ்டர்ட் மாடல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து லோட் கேரிங் வெஹிக்கிள் ஒன்னு ஆட் பண்ணோம் நான் ரெஜிஸ்டர்ட் மாடல்லயே. இந்த 4 மாடல் வந்து மக்கள் கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருந்தது. இப்போ வந்து லேட்டஸ்டா வந்து நம்ம கிட்ட ரெஜிஸ்டர்ட் மாடலும் வந்திருக்கு. இந்த ரெஜிஸ்டர்ட் மாடல் வந்து பாத்தீங்கன்னா டிராங்கோ அப்படிங்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் பட்ஜெட்ல இருந்து மேக்ஸிமம் மைலேஜ் வரைக்கும் இருக்கு. மினிமம் 80 to 100ல இருந்து 150 to 160 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் 3 செக்மெண்டா நம்ம வச்சிருக்கோம். ஓகே சார், இப்ப மைலேஜ் பத்தி சொன்னீங்க. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் மாடலுக்கும் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடலுக்கும் மைலேஜ் மட்டும் தான் வேரியன்ட் வருங்களா, இல்ல வேற மத்தபடி ஏதாவது சிறப்பம்சங்கள் இதுல இருக்குங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் மட்டும் இல்ல, காஸ்ட் சேவிங் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடும் உங்களுக்கு ஜாஸ்தியா கிடைக்கும். நம்ம நார்மலா நான் ரெஜிஸ்டர்ட் மாடல்ல வந்து உங்களுக்கு அந்த ஸ்பீட் கிடைக்காது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 65 கிலோமீட்டர் மைலேஜ் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே சார், இப்போ நம்ம இதுல பார்த்தோம்னா நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல், ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் 2 வேரியன்ட் வச்சிருக்கீங்க. மக்கள் அதிகமா விரும்பி ஓட்டுறது அப்படின்னு கேட்டா, விரும்பி பாக்குற மாடல் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பிடிச்சதா அப்படி ஏதாவது இருக்கும் இல்லைங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து அதிகமா மக்கள் விரும்புறது வந்து நான் ரெஜிஸ்டர்ட் மாடல்ல K2ங்கிற ஒரு மாடல் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பெட்ரோல் வெஹிக்கிளோட ஸ்டைல், அதோட கம்ஃபர்ட் எல்லாமே வந்து அதிகமா பசங்க பொண்ணுங்களுக்கு வந்து இந்த மாடல் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெரியவங்களுக்கு, லேடிஸ் அவங்களுக்கு எல்லாம் வந்து சூட் ஆகும். அந்த மாதிரி மாடல்ல வந்து கிளாசிக் லுக்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து வேகாஸ் மாடல். இப்ப நான் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டாலுமே நம்ம ஒரே கெபாசிட்டி ஒரே இதா இருந்தாலும் நம்மளுக்கு மக்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய மாடல்ஸ் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வண்டியை வந்து நம்ம டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே சார், இப்ப லோடு வெஹிக்கிள் பத்தி சொன்னீங்க இல்லைங்களா, வாங்க நம்ம அந்த வண்டியை பார்க்கலாம். இது நம்மளோட லோட் வெஹிக்கிள். இது வந்து மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். நம்ம இதுக்கு முன்னாடி எல்லா பிராண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் வெஹிக்கிள் தான் இருக்கு. அதுல இருந்து நம்ம ஆல்டர் பண்ணி கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதுக்காக வந்து ஸ்பெசிபிக்கா டிசைன் பண்ணி நம்ம வந்து லோட் வெஹிக்கிள் நம்ம இப்போ டிசைன் பண்ணி நம்ம வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இது வந்து உங்களோட ஓன் டிசைனிங் சார்? ஆமா, ராயலோட ஓன் மேக்.
ஓகேங்க சார். இது வந்து என்ன பர்பஸ்க்காக மக்கள் வந்து விரும்பி எடுக்கிறாங்க சார்? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கமர்ஷியல் கடையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அரிசி மண்டி, காய்கறி கடைக்காரங்க, பால் சப்ளை பண்றவங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு அவங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்க வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைட் கம்மியா, லென்த் ஜாஸ்தியா இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து மாடிஃபை பண்ணி ஹைட் ஜாஸ்தியா, கம்ஃபர்டபுளா எப்படி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஆல்டர் பண்ணி வச்சிருக்கோம். இது அதிகபட்சம் வந்து 250 கிலோ வரைக்கும் நம்ம லோடு வச்சு கொண்டு போகலாம். ஓகே சார், சூப்பர். நம்ம இப்போ இதோட சார்ஜிங் டைம், பேட்டரி இத பத்தி என்ன கொஞ்சம் சொல்லுங்க சார். இது எல்லாமே பாத்தீங்கன்னா மினிமம் 4 to 5 hours நம்ம சார்ஜ் ஆயிடும். 5 hours வந்து from the zero it will takes 5 hours. ஆனா நம்ம வந்து அதிகபட்சம் நம்ம 25% வந்து நம்ம சார்ஜ் போட ஆரம்பிச்சோம். அப்ப 3 to 4 hours உங்களுக்கு ஈஸியா சார்ஜ் ஆயிடும். ஓகே சார். இப்போ வெஹிக்கிள் எடுத்திருக்காங்க இல்லீங்களா, அவங்க வந்து இந்த வண்டியை பத்தி ஃபீட்பேக் என்ன சொல்றாங்க சார்? வண்டி எடுத்துட்டு போனதோட சரி, ரிட்டர்னே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. நாங்களா போஸ்ட் பண்ணி சர்வீஸ் கொடுக்க சொல்ல வேண்டியதா இருக்கு. நம்ம பிராண்ட் அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? அவங்களோட இது தேவை வந்து டெய்லி வந்து அவங்களோட டே டு டே பேசிஸ்க்கு வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகுது. எந்த செலவு இல்லாம அவங்க வந்து சார்ஜ் பண்ணி ஓடிட்டு இருக்காங்க. சோ அதனால வந்து நம்மளுக்கு வந்து சர்வீஸ்க்கு வர்றது, நம்ம போய் அங்க அவங்களுக்கு வந்து சர்வீஸ், ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் வந்து அங்க கஸ்டமர் எண்ட்லயே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே சார். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் சொன்னீங்க இல்லீங்களா, ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல்ல எத்தனை வேரியன்ட் இருக்குங்க சார்? இதுல வந்து 3 வேரியன்ட் இருக்கு. டிராங்கோ, டிராங்கோ பிளஸ் அண்ட் டிராங்கோ ப்ரோ. வாங்க சார் நம்ம வண்டியை பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு மாடலுமே 3 கலர்ல இருக்கு. எல்லாமே ஒரே இதுதான். ஸ்பெக் என்னன்னா உங்களுக்கு பேட்டரி மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். 60 வோல்ட் 30Ah பேட்டரி, 60 வோல்ட் 40Ah பேட்டரி அண்ட் 60 வோல்ட் 60Ah பேட்டரி. அதாவது முன்னாடி லுக் வந்து ஒரே மாதிரி இருக்கும், ஆனா உங்களுக்கு பேட்டரி கெபாசிட்டி மட்டும் தான் மாறும். பேட்டரி கெபாசிட்டி மாறும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மைலேஜும் இன்க்ரீஸ் ஆகும். சூப்பர் சார். ஒரே பிராண்ட்ல இவ்ளோ வேரியன்ட் வெஹிக்கிள்ஸ் வச்சிருக்கீங்க. இப்போ டீலர்ஸ் இருக்காங்க. டீலர்ஸ் இப்போ உடனே புக் பண்ணாங்கன்னா நீங்க வண்டிகளை வந்து அனுப்பிடுவீங்களா, இல்ல எவ்வளவு நாள் டைம் எடுப்பீங்க? எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ராயல் ஈவில இருந்து பல்கா எடுத்துருவோம். நம்ம கிட்டத்தட்ட 80 வெஹிக்கிள் அந்த மாதிரி நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக் இருக்கும். நம்ம கிட்ட கீழே வேர் ஹவுஸும் இருக்கு. அங்க வந்து நம்ம ஸ்டாக் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ டீலர் கேட்டாங்க அப்படின்னா வித்தின் 1 day we can transport. இங்க இருந்து ஒரு வெஹிக்கிள் பிடிச்சு நாங்க வந்து ஒரு நாள்ல அவங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். ஓகே சார். இப்போ டீலர்ஸ் அங்க அப்பாயிண்ட் பண்ணி அவங்க வந்து வண்டி எடுக்கிறதுல இருக்கட்டும். இப்போ நம்ம ஊர்ல நம்ம வண்டி எவ்வளவு ரீச் ஆயிருக்குங்க சார்? நம்ம இங்க மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷோரூம் சர்வீஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா கடந்த 1 வருஷத்துல 50 வண்டி பக்கத்துல நம்ம சேல் பண்ணியிருக்கோம். ஓ சூப்பர் சார். இப்போ 50 வண்டி சேல் பண்ணிருக்கீங்க. நம்ம ஷோரூம் மட்டும் விசிட் பண்ணிட்டோம். அப்ப சர்வீஸ்க்கு வந்தாங்க நீங்க எப்படிங்க சார் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க? எங்க கிட்ட வந்து அதுக்கும் பேக்கப் இருக்கு. பின்னாடி தான் எங்களோட சர்வீஸ் செட்டப் இருக்கு. வாங்க அதையும் பார்த்தலாம். இங்கதான் நம்மளோட எல்லா ஸ்பேர்ஸ், டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்க இங்கதான் வச்சிருக்கோம். அது போக சர்வீஸ் இங்கதான் பண்றோம். சர்வீஸ்னா வெறும் சர்வீஸ் மட்டும் கிடையாது, ஃபுல் பிடிஐ இங்கதான் பண்றோம். இப்போ ஒரு இது வந்து சர்வீஸ்க்கு வந்தது கிடையாது. இந்த வண்டி நாங்க வந்து டீலருக்கு வந்து முதல்ல கொடுக்காததுக்கு முன்னாடி ஃபுல்லா தரவா ஏற்கனவே வந்து ராயல் ஈவில பிடிஐ பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து திரும்பி ரீசெக் பண்றோம். சப்போஸ் வரும்போது டிரான்சிட்ல வந்து ஏதாவது டேமேஜ் ஆகலாம், வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக வந்து நாங்க திரும்பியும் செக் பண்ணி தரவா செக் பண்ணி அதுக்கப்புறம் டீலருக்கு நம்ம கொடுக்குறோம். சோ அதுக்காக தான் நாங்க எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிருக்கோம். இது வந்து சர்வீஸ்க்கான வண்டி கிடையாது. நம்ம கிட்ட போக எல்லா கார்டு எல்லாமே நம்ம இங்க இருந்து தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சூப்பர் சார். இப்போ ஸ்பேர்ஸ் அப்படின்னு பாத்துட்டோம்னா இப்ப டீலர்ஸ்க்கு அனுப்ப வேண்டிய ஸ்பேர்ஸ் மட்டுமா, இல்ல நீங்க மொத்தமா நீங்க எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி விட்டீங்களாங்க சார்? நாங்க வந்து பல்க் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருவோம். இது வந்து ஸ்பேர்ஸ் வந்து நம்ம வண்டிக்கு மட்டும் இல்ல, இப்ப திடீர்னு வந்து இவங்க கஸ்டமர் வந்து எங்கேயாச்சும் போய் இடிச்சு டேமேஜ் பண்ணிட்டாங்க, அந்த பார்ட் மட்டும் மாத்தணும் அப்படிங்கும் போது இந்த மாதிரி எல்லாம் டேமேஜ் ஆன இதெல்லாம் நம்ம கிட்ட வரும். அதுக்கு நம்ம வந்து ரெடி ஸ்டாக் வச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆனதுதான், பட் இதுல இருக்க பார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்காக நாங்க அதையும் வச்சிருக்கோம். கஸ்டமரோட சாட்டிஸ்பேக்ஷனுக்காக எல்லா விதத்திலயும் தயாரா இருக்கீங்க. கண்டிப்பா. இது போக பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வேர் ஹவுஸ் இருக்கு.
நம்ம அங்கேயும் வந்து வண்டிகள் நிறைய இருக்கு. டீலர்ஸ் கேட்டானா நம்ம அப்பவே எடுத்து அனுப்புற மாதிரி தயாரா இருக்கீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. இதுதான் நம்மளோட ஸ்டாக் ரூம், வெஹிக்கிள் ஸ்டாக் ரூம். சூப்பர் சார். ஷோரூம் ஃபுல்லா தான் வண்டி நிறுத்தி வச்சிருப்பீங்கன்னு பார்த்தா நீங்க குடோன் ஃபுல்லாவுமே வண்டி நிறுத்தி வச்சிருக்கீங்க. குடோன் ஃபுல்லா வண்டி நிக்க வைக்கணுங்கிறது தான் எங்களோட பெரிய ஆசை. இதுல பாதி தான் வச்சிருக்கோம், மீதி இடம் கொஞ்சம் காலி பண்ண வேண்டியதுல இருக்கு திங்ஸ்லாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லா ஸ்டாக் ஆர்டர் பண்ணியிருக்கோம், வந்துட்டே இருக்கு. ஓகே சூப்பர் சார். ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரமா நான் கேட்ட கேள்விகளுக்கு உங்களோட பிராண்ட பத்தி ரொம்ப தெளிவா பொறுமையா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இவ்வளவு பிஸியான டைம்லயும் எங்களுக்காக நீங்க இவ்வளவு டைம் ஒதுக்கி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் சார். நன்றி. ஓகேங்க சார். ஓகேங்க சார். நாங்க வந்து உங்களோட பிராண்ட் வந்து இன்னும் மேலும் போறதுக்காக, உங்க பிசினஸ் இன்னும் டெவலப் ஆகுறதுக்காக ராயல் ஈவி பிராண்ட் வந்து இன்னும் மென்மேலும் வளர்றதுக்கு எங்களோட டீம் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி. ஓகே. இவ்வளவு நேரமா நம்ம ஈவி எலக்ட்ரிக்கல்ஸ பத்தி நம்ம நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கரெக்டா பிளேஸ் சொன்னோம்னா, கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்ல ஆச்சிப்பட்டிங்கிற இடத்துல நம்ம வந்து இந்த ஷோரூம் பிளேஸ் ஆயிருக்கு. நம்ம ஷோரூம்ல இருந்து நம்ம வண்டி பர்ச்சேஸ் பண்ணணும், இல்ல நம்ம டீடைல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா royalev.in அப்படிங்கிற வெப்சைட் போய் பார்த்துக்கலாம். MetallicaMotors.in அப்படிங்கிற வெப்சைட்லயும் போய் பார்த்துக்கலாம். வண்டி பர்ச்சேஸ் பண்ணணும், புக்கிங் பண்ணணும் அப்படின்னா 9943897854 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகானை டச் பண்ணுங்க. Thanks for EV Craze. Thank you.